வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் புத்தக பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 46வது சென்னை புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணையை ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். பொங்கல் பண்டிகையின் போது கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. தனியார் பேருந்துகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் புதிதாக பரவி வரும் சைபர் குற்றம். பொதுமக்கள் கவனமாக இருக்க டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தல். 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களை உள்ளாடைக்குள் மறைத்து கடத்த முயற்சி. சென்னை விமான நிலையத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது. டிஜிட்டல் இந்தியா விருதுகளை இன்று வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. புதிய கலைஞர்கள் இசை மற்றும் கலை படைப்புகளை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு. கற்றார் என்ற மியூசிக்கல் பிளாட்ஃபார்மை அறிமுகம் செய்தார் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். இனி விரிவான செய்திகள். சென்னையில் புத்தக பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் 46வது புத்தக காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்கி மேடையில் பேசிய அவர், மொழியை காப்பதற்கான கடமை அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்லாமல் எழுத்தாளர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று கூறினார். சென்னையில் புத்தக பூங்கா அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியாக அதுதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிரந்தரமாக புத்தக பூங்கா அமைக்க சென்னையில் இடம் வழங்கப்படும் என்று முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அதனை நினைவூட்டி நானும் கடந்த ஆண்டு அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி இருக்கிறேன். இடம் தேர்வு செய்யப்பட்டதும் அது தொடர்பான முறையான அறிவிப்பை வெளியிடுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற புத்தக சந்தைகளும் இலக்கிய விழாக்களும் எழுத்தையும் இலக்கியத்தையும் இன்றைய இளைய தலைமுறைக்கு தமிழ் உணர்வை ஊட்டுவதற்காக பயன்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான மேல்முறையீடு மனுக்கள் மீது நேற்றைய விசாரணையின் போது வைரமுத்து சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார், பொதுக்குழுவில் 5இல் 1 பகுதியினர் கடிதம் அளித்தாலே பொதுக்குழுவை கூட்டலாம் என்ற கட்சியில் விதி உள்ளது என்று கூறினார். இதைத் தொடர்ந்து பன்னீர்செல்வத்தின் சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார், கட்சியின் தலைமையை அடிப்படை உறுப்பினர்கள்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்ற விதியை யாராலும் மாற்ற முடியாது என்பதே கட்சி விதி என்றும், பொதுச் செயலாளர்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டால் OPS போட்டியிட தயார் என்றும், அனுமதி அளித்தால் அடிப்படை உறுப்பினர்களின் ஆதரவு அவருக்கு இருப்பதை நிரூபிப்பார் என்றும் கூறினார். OPS, EPS இருவரும் இணைந்து செயல்பட முடியாதபோது கட்சியின் நிலை என்னவாகும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுவை வழங்கினார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து நிறுவ வேண்டும், தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க ஒப்புதல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் கொரோனா காலத்தில் விதிகளை முறையாக பின்பற்றாமல் செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் கேள்வி எழுப்பப்படும் என்றும் கூறினார். மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வழியா வந்தவங்களை நிரந்தரப்படுத்துறதுல தப்பே இல்லை, ஏன்னா அது அரசு நிர்வாகம். எப்படி TRB டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, TNPSC மாதிரி MRB, இதில் MRBயில் கூட இந்த கொரோனா நேரத்தில் 5700 பேர் எடுத்ததில் 5700 பேர் எடுக்கிறோன்னு சொல்லி 2300 பேர் எடுத்துட்டு அப்புறம் விட்டுட்டு 3 மாதம் கழிச்சு திருப்பி எடுக்கிறப்ப சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கம்யூனல் ரொட்டேஷனும் இல்லாமல் எடுத்தாங்கிறது குற்றச்சாட்டு. இப்போ இந்த கம்யூனல் ரொட்டேஷன் இல்லாமல் யாரையும் பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுங்கிறது உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களின் ஆணை. இப்படி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? இதை நான் சட்டமன்றத்தில் விஜயபாஸ்கரை நேராகவே கேட்க போகிறோம். எப்படி பண்ணிங்கிறது அவர் தான் பதில் சொல்லணும். திமுக அரசை கண்டித்து கோவையின் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. கோவை குனியமுத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் மின் கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குனியமுத்தூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய SP வேலுமணி, திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விமர்சித்து பேசினார்.
9ஆம் ஆண்டு உலக தமிழ் வம்சாவளி மாநாடு சென்னை அடுத்த நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கியது. இதில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், செஞ்சி மஸ்தான், இலங்கை எம்பி விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் உலக தமிழ் வம்சாவளியினருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பின்னர் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், வெளிநாடு செல்வோருக்கு சட்ட பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 3,27,000 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக கூறினார். பொங்கல் பண்டிகையின் போது கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்துள்ளார். இப்பொழுது ஒரு சில நிறுவனங்கள் இந்த பிரச்சனையை கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வந்தது. அதை அந்த ஆம்னி பேருந்து சங்க உரிமையாளர்களை சங்கத்தை அழைத்து பேசினோம். அதில் ஒரு 4-5 பேருந்துகள் மாத்திரம்தான் இது போன்ற பிரச்சனை இருப்பதை அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். அவர்களையும் போக்குவரத்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு நேரடியாக அழைத்து அறிவுரை வழங்கப்பட்டு அவர்கள் அதுபோன்று இனி ஈடுபட மாட்டோம் என்ற உறுதி அளித்திருக்கிறார்கள். நிச்சயமாக எடுக்க மாட்டார்கள். அப்படி இருந்தால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா இடத்திலும் அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரிகள் குழு கடந்த வாரத்திலும் ஆய்வு செய்து ஒரு 9 பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கூடுதல் கட்டணத்தை திரும்ப அளிக்க செய்திருக்கிறார்கள். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட யுவராஜ் உள்ளிட்ட 10 பேரின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தியதாக கூறி சுவாதி மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து அதற்கான மெமோவை வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கின் விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோகுல்ராஜ் இருந்ததாக கடைசியாக பதிவான திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வரும் 22ஆம் தேதி நேரில் சென்று ஆய்வு செய்யவுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு தடை கோரிய சுவாதியின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டாய மின்னஞ்சல் முகவரியை ஏற்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில், அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு படித்து பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் கல்லூரி மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் செய்யும்போது, நான் முதல்வன் திட்டத்தை அமல்படுத்தும் போதும் மின்னஞ்சல் முகவரி கட்டாயம் தேவைப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் கட்டாய மின்னஞ்சல் முகவரியை ஏற்படுத்த வேண்டும் என்றும், வரும் 12ஆம் தேதிக்குள் இந்த பணிகளை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முடிக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 3 பள்ளி மாணவர்கள் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை களமருதூர் கிராமத்தைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். அந்த மாணவர்கள் 3 பேரும் பேருந்து ஒன்றில் ஏறி வெளியூருக்கு சென்றது தெரியவந்துள்ளது. இதையடுத்து சென்னை, சேலம், திருச்சி மாவட்ட போலீசாரின் உதவியுடன் மாயமான சிறுவர்களை தேடும் பணியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் புதிதாக சைபர் குற்றம் ஒன்று பரவி வருவதாகவும், அது குறித்து பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள காணொலியில், நீங்கள் அனுப்பிய பார்சல் திரும்பி வந்ததாகவும், போதைப்பொருள் அனுப்பியதாக கூறி போலி தொலைபேசி அழைப்பு வரும் என்றும் டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரித்துள்ளார். உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்போவதாக கூறி மிரட்டி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்றும், இதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமென்றால் பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்திலும் அமித்ஷா கோவையிலும் போட்டியிட வேண்டும் என்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். மதங்களுக்கு எதிரி இல்லை என்று கூறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இனி இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வாரா என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதங்களுக்கு எதிரி இல்லை என்பது முதலமைச்சரின் உள்ளத்தில் இருந்து வந்திருந்தால் இனி இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்துச் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்ற மதங்களின் கோயில்கள், மடங்களில் தலையிடாத மதச்சார்பற்ற அரசு இந்து மத கோவில்கள், மடங்களில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் ஹெத்தை அம்மன் திருவிழாவை முன்னிட்டு படுகரியன மக்கள் பாரம்பரிய உடையணிந்து பக்தி பரவசத்துடன் பூக்குண்டம் இறங்கினர். இதையொட்டி ஜெகதலா கிராமத்தில் உள்ள ஹெத்தையம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து காரக்குறை மடிமனையில் நடந்த பூக்குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பூக்குண்டம் இறங்கினர்.
ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஜெயின் சமூகத்தினரின் சம்மட் ஷிகர்ஜி கோயிலை சுற்றுலா தலமாக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் திரண்ட 500க்கும் மேற்பட்ட ஜெயின் சமூகத்தினர் சம்மட் ஷிகர்ஜி கோயிலை சுற்றுலா தலமாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் தமிழகத்தின் பல ஊர்களிலும் ஜெயின் சமூகத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிண்டியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் திடீரென்று கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிண்டியில் இருந்து சைதாப்பேட்டை செல்லும் சாலையில் உள்ள அந்த பெட்ரோல் பங்கில் வாடிக்கையாளர்கள் தங்களது வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு கார் திடீரென்று தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. உடனடியாக பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து இலங்கைக்கு 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களை உள்ளாடைக்குள் மறைத்து கடத்த முயன்ற 2 பெண்கள் உட்பட 3 பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து கொழும்பு செல்லும் விமானத்தில் ஏற வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பேரை அதிகாரிகள் சோதனை செய்தபோது கட்டுக்கட்டாக அமெரிக்க டாலர்கள், யூரோ கரன்சிகள் இருப்பது தெரியவந்துள்ளது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 3 பேரையும் கைது செய்தனர். ஹவாலா பணமா என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் காவலர்களுக்கான பல்பொருள் அங்காடியில் 3 LED டிவிகளை திருடிய 2ஆம் நிலை காவலர் கைது செய்யப்பட்டார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு காவலர் பல்பொருள் அங்காடி செயல்பட்டு வருகிறது. அங்கு கடந்த நவம்பர் மாதம் பூட்டை உடைத்து விலை உயர்ந்த 3 LED டிவிகள் மற்றும் 3 செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தீவிர விசாரணையில் கலசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்ற காவலர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. அவரை கைது செய்த போலீசார் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் விளாடிமுண்டி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை யானை காசிப்பாளையம் கிராமத்தில் உள்ள கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் தீவிரமாக கண்காணித்து காட்டு யானையை விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனிடையே கிராம மக்களுக்கு ஒலிபெருக்கிகள் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு JCB உதவியுடன் யானையை விரட்டும் பணி நடைபெற்றது. ஆனால் கரும்பு தோட்டத்தில் இருந்து வெளியேறிய யானை மின் கம்பங்களை சேதப்படுத்திவிட்டு காராப்பட்டி கிராமத்தில் உள்ள விவசாய தோட்டத்தில் தஞ்சமடைந்துள்ளது. இந்த நிலையில் வனத்துறையினர் யானையை தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வனச்சரகத்திற்கு உட்பட்ட கடலோர பகுதிகளில் அரிய வகை ஆலிவர் ரெட்லி ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரையில் அரிய வகை ஆலிவர் ரெட்லி ஆமைகள் சீர்காழி வனச்சரகத்திற்கு உட்பட்ட கடலோர பகுதிகளில் தஞ்சமடைந்து முட்டைகளை இட்டுவிட்டு கடலுக்கு மீண்டும் சென்றுவிடும். அந்த முட்டைகளை பாதுகாப்பாக சேமித்து பொறிப்பகங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் இதுவரை 3265 முட்டைகள் சேகரித்து பாதுகாக்கப்படுவதாக சீர்காழி பகுதி வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் மீன் பிடிப்பதில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பழவேற்காடு ஏரியில் மீன் பிடிக்கும் போது கூடங்குப்பம், மாதாங்குப்பம் மீனவர்களிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த இரு தரப்பைச் சேர்ந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் இரு தரப்பைச் சேர்ந்த 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் கோலாகலமாக நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோயிலின் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் பஞ்சமுக மூர்த்திகள் வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் தேரோட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனம் நேற்று நடைபெற்றது. ஆயிரங்கால் மண்டபத்தில் சிவகாம சுந்தரியுடன் நடராஜர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆருத்ரா தரிசனம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டனர். 2022ஆம் ஆண்டுக்கான டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். டெல்லியில் உள்ள விக்யான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் தொழில்நுட்ப அமைச்சக செயலாளர் அல்கேஷ் குமார் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். 7 பிரிவுகளின் கீழ் டிஜிட்டல் இந்தியா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இசையமைப்பாளர் AR ரஹ்மான் நேற்று தமது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் கற்றார் என்ற மியூசிக்கல் பிளாட்ஃபார்மை அறிமுகம் செய்தார். உலக தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய தளத்தில் கலைஞர்கள் தங்களது இசை மற்றும் பிற கலைப்படைப்புகளை பதிவேற்றம் செய்து உலகிற்கு தங்களது படைப்புகளை அறிமுகம் செய்யலாம் என்று AR ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் புத்தக பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 46வது சென்னை புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணையை ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம்.
பொங்கல் பண்டிகையின் போது கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. தனியார் பேருந்துகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் புதிதாக பரவி வரும் சைபர் குற்றம். பொதுமக்கள் கவனமாக இருக்க டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தல். 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களை உள்ளாடைக்குள் மறைத்து கடத்த முயற்சி. சென்னை விமான நிலையத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது. டிஜிட்டல் இந்தியா விருதுகளை இன்று வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. புதிய கலைஞர்கள் இசை மற்றும் கலை படைப்புகளை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு. கற்றார் என்ற மியூசிக்கல் பிளாட்ஃபார்மை அறிமுகம் செய்தார் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.